ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாட்டு போட்டு விடுமா. நாங்கள் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன பொருள் காமிக்கிறேன். வெங்காயம் வெட்டி ஆயிடுச்சு, புதினா இலை போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொத்தமல்லி, பூண்டு, தக்காளி, அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதில் இனி நம்ம பச்சை மிளகாயும் வரமிளகாயும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பொறுக்கி வைக்காம எல்லாமே சாப்பிட்றதுக்காக. ஆமாம், அரைக்க போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா இது சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி ஒரு ஃப்ரைடு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். புதினா ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம். நான் ஆக்சுவலாக இப்போ அரௌண்ட் 1/2 kg ரைஸ்க்கு நல்லா ஒரு ஜார் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்லாம் கொடுக்கக்கூடாது, கெமிக்கல் அதிகமாக ஆட் பண்ண பிரியாணிஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஹெல்த்தியாக ஒரு பிரியாணி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா குக் ஆயிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். இதை நம்ம இதில் ஆட் பண்ணி பிரியாணியோட அரோமா இப்போவே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வாசனை அப்படியே மூக்கு தொலைக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி. இப்போது சிக்கன் லைட்டாக குக் ஆகி தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா சைட்லலாம் தண்ணி விட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம போட்ட ரைஸ்க்கு ஈக்குவலான, அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது இந்த தண்ணியை நம்ம உப்பு காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிட்டோம்னாவே நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு காரம்லாம் டேலி ஆயிரும். பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம அரிசியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமனை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது எதுக்காகனா சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காகவும். இன்னொரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேங்க, ஜாதிபத்திரி. அது நம்ம பிரியாணி ஸ்டார்டிங் எண்ணெய் ஊற்றி அந்த பிரியாணி இலை போட்டோம் இல்லையா, அப்போவே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் அரோமா நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி அது கிடைக்கல, அதனால நான் அதை யூஸ் பண்ணலை. இப்போ நம்மளோட பிரியாணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டோம். 2 விசில் விட்டு எடுத்தோம்னா டேஸ்டான பிரியாணி ரெடி. பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாம் நம்ம பிரியாணியை குக்கர்லேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ அது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடில் கிண்டி விட்டோம்னா அரிசி குலையாது, பிரியாணியும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, தயிர் எல்லாம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.